வணக்கம். ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள். சிவகாசி அருகே துணை மின் நிலையம் அமைப்பதற்கான அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. விருதுநகர் மாவட்டம் சிவகாசி நகருக்கு அருகிலுள்ள ஐயனார் காலனி, சித்துராஜபுரம், சசிநகர், விஸ்வநத்தம், பேர்நாயக்கன்பட்டி மற்றும் சுற்று வட்டார கிராம பகுதிகளுக்கு பாறைப்பட்டி, வெம்பக்கோட்டை மற்றும் சாட்சியாபுரத்தில் உள்ள துணை மின் நிலையங்களிலிருந்து மின்சாரம் வழங்கப்பட்டு வருகின்றது. இந்நிலையில் வளர்ந்து வரும் தொழில் வளர்ச்சியாலும் மக்கள் தொகைக்கு ஏற்பவும் மின்சார தேவையானது நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றது. பல்வேறு கிராமப்புறங்கள் துணை மின் நிலையங்களின் கடைக்கோடி பகுதிகளில் அமைந்துள்ளதால் அங்கு கோடை காலங்களில் தாழ்வழுத்த மின் குறைபாடு நிலவி வருகின்றது. எனவே பல்வேறு கிராமங்களில் தடையின்றி தரமானதாக சீரான முறையில் மின்சாரம் வழங்க வேண்டி அரசு தரப்பில் நடவடிக்கை எடுக்கும் பொருட்டு சாத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பேர்நாயக்கன்பட்டி கிராமத்தில் சுமார் 5 ஏக்கர் பரப்பளவில் ரூபாய் 7,38,93,000 மதிப்பீட்டில் மின் மாற்றிகளுடன் 16 மெகாவாட் திறன் கொண்ட புதிய துணை மின் நிலையம் அமைப்பதற்கு கட்டுமான பூஜைகள் துவங்கப்பட்டது. இதனை வருவாய்த்துறை அமைச்சர் சாத்தூர் ராமச்சந்திரன் அவர்கள் துவக்கி வைத்தார். அவருடன் எம்எல்ஏ ரகுராமன், திமுக மேற்கு ஒன்றிய செயலாளர் ஜெயபாண்டியன், கிழக்கு ஒன்றிய செயலாளர் கிருஷ்ணகுமார், சாத்தூர் ஒன்றிய செயலாளர் கடற்கரைராஜ் மற்றும் மின்வாரிய உயரதிகாரிகள் உடனிருந்தனர். அதனைத் தொடர்ந்து பேசிய சாத்தூர் ராமச்சந்திரன் அவர்கள் தெரிவித்திருப்பதாவது: புதிய துணை மின் நிலையம் கட்டுமான பணிகள் விரைவில் துவங்கி 6 மாத காலத்திற்குள் முடிவடைந்து பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்படும். புதிய துணை மின் நிலையம் அமைக்கப்படும் பட்சத்தில் வெம்பக்கோட்டை, பேர்நாயக்கன்பட்டி, தெற்கு ஆனைக்குட்டம், வெற்றிலையூரணி, தாயில்பட்டி, மடத்துப்பட்டி, கொங்கலாபுரம், சித்துராஜபுரம், சசிநகர், ஐயனார் காலனி, விஸ்வநத்தம் போன்ற கிராம பகுதிகளில் 25,000 இணைப்புகளும் தொழில் நிறுவனங்களும் சீரான மின்னழுத்தத்துடன் தடையில்லாத தரமான மின்சாரம் வழங்க வழிவகை செய்யப்படும் என்று கூறினார். நிகழ்ச்சியின் இறுதியில் திமுக கிளை செயலாளர் சக்திவேல் அவர்கள் நன்றியுரை வழங்கினார்.